இப்போ 4 காசு சேர்த்து வச்சுக்கோ, யாரும் உன்னை மதிக்க மாட்டான், நான் காசு இருந்தால் மதிப்பான்ற கூட்டத்தில் இருந்தீங்கன்னா அதை தான் நீங்கள் சிந்திப்பீங்க. நல்லபடியாக தானம் பண்ணுங்கள், தர்மம் பண்ணுங்கள், தர்மம் தலைகாக்குன்னு சொல்கிற கூட்டத்தில் இருந்தீங்கன்னா நீங்கள் தர்மம் பண்ணுவீங்க. பொருளை எப்படி கொண்டு வரலான்னு யோசிக்கிறது இருக்குது பாருங்கள். அந்த பொருள் வேணும்னு சொன்னால் சிந்தனை, பொருளை எப்படி கொண்டு வருதுன்னா இது யோசனை. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அறிவை கொண்டு, ஞானத்தை கொண்டு இந்த உலகத்திற்கான சேவை ஏற்றும் பொழுது இம்மைக்கான கூலி, இறைவனை சிந்திக்கும் பொழுது மறுமைக்கான கூலி. எது வேணாலும் விரும்புங்க, வானலாக விரும்புங்க, வாழ்க்கை எந்த அளவில் வேணாலும் விரும்பலாம். ஃபைனல் டெஸ்டினேஷன் தெரியுதுல்ல, எட்டர்னல் எண்டு என்னன்னு தெரியுது. அப்போ ஹாப்பியாக ஓட வேண்டியதானே, எல்லாம் சாப்பிட்டு தூக்கி போட்டு ஓட வேண்டியதானே. என்ன பிடிச்சி வச்சுக்கிட்டு அது இதுன்னு சேர்த்து வச்சுக்கிட்டு கதறிக்கிட்டு அந்த அறிவை பெருமையாக நினைக்கிறோம், அது சேவையாக நினைக்கல. தனக்கு ஒரு அறிவு இருக்குது, ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குதுன்னா அதை பெருமையாக்குறான், தற்பெருமையாக்குறான். தற்பெருமை என்பது அவனுடைய ஈகோ அவனை அழிக்காமல் விடாது. இறைவனை சிந்தித்தல் என்பது தவிர 3ஆம் கண் ஒன்றும் கிடையாது. அன்றைக்கி என்ன சொன்னாங்க தெரியுமா? இப்போது இறந்த காலத்தை தூக்கி நெஞ்சில் சுமந்தா நிகழ்காலமும் எதிர்காலமும் செத்து போயிடும்.